ஹாய். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னாக்க, பாலிட்டி டெஸ்ட் இன்னைக்கு நடந்த பாலிட்டி டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதுல ஃபர்ஸ்ட் தலைப்பு வந்து உங்களோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு முகவுரை. இந்த இந்திய அரசியலமைப்பு முகவுரை அப்படிங்கிறது வந்து பிரிலிமினரில 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 2 மெயின்ஸ் நடக்குது, குரூப் 1 மெயின்ஸ் கூட நடக்குது. அதுல இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல 60 மார்க்கும், அதாவது மெயின்ஸுக்கு 60 மார்க்கும், 2ஏவுக்கு 45 மார்க்ஸ். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா நம்ம வந்து கொஸ்டினை எப்படி எல்லாம் பார்த்து நிறைய ஆங்கிள் இருந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னம்னா இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு டாபிக்கே 100 கொஸ்டின் அந்த மாதிரிலாம் டெஸ்ட் வச்சிருக்கோம். அதே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த தலைப்பு ஃபர்ஸ்ட் தலைப்பு இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவான விகிதம், அதோட பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி, சாரி இந்தியன் பாலிட்டி பார்க்கணும். அதுல கிழக்கிந்தியன் கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வணிக ரீதியா தான் இங்க வந்துச்சு. வணிக ரீதியா வந்த கிழக்கிந்திய கம்பெனி வந்து இங்க நிர்வாகத்திலையும் காலனி ஆதிக்கத்தை அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ அதிகப்படுத்தல, அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுல வந்து எங்க இருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னம்னா அந்த ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1773 முதல் முறை பிரிட்டிஷ் பார்லிமெண்டம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மேல போடப்பட்ட முதல் சட்டம். அவரது 1784 இருக்கக்கூடிய பிரிட் இந்திய சட்டம். அப்புறம் 1793 இருக்கக்கூடிய பட்டய சட்டம். அதுக்கடுத்து 813 713 இருக்கக்கூடிய பட்டய சட்டம். அதுக்கடுத்து 1833 இருக்கக்கூடிய பட்டய சட்டம், 53 பட்டய சட்டம். இதுதான் கடைசியா போடப்பட்ட பட்டய சட்டம். பிரிட்டிஷ் பார்லிமெண்டம் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி மேல போடப்பட்ட சட்டம். இதுக்கடுத்து வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்டம் நேரடியாவே இந்திய ஆட்சியை ஆரம்பிச்சு, அதாவது மோனார்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுல இருந்து இருக்கக்கூடிய கவுன்சில் ஆக்ட்ஸ் இந்த விக்டோரியா மகாராணி பேரறிக்கை 1858 பேரறிக்கை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கவுன்சில் ஆக்ட் 1861, மிண்டோமார்லி சீர்திருத்தம் 1909, 1919 மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்திய விடுதலை சட்டம் 1947. இதுதான் வந்து ஏன்னா 60% சட்டங்களை வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 1935 இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து கேள்விகள் வரும். கேள்விகள் நம்மளுக்கு இது இவ்வளவு தூரம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி 2 கேள்வி வந்தா கூட நம்மளுக்கு நல்லதான். ஸோ அதனால இதைய பத்தி பார்ப்போம். அதுல வந்து நம்ம இங்க ஒரு டாபிக்கா எடுத்து அதுல இருந்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது வந்து இப்ப ஏன் அடுத்த மாசம் நடக்கக்கூடிய எஸ்ஐ பரீட்சை கூட இந்த பாலிட்டி அப்படிங்கிறது 10 கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பொறுப்பேற்பதற்கு முன்பு அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. 1946 டிசம்பர் 9ஆம் தேதி முதல் கூட்டம் இருக்கும். 1946 டிசம்பர் வந்து 9ல வந்து ஃபர்ஸ்ட் கூட்டம் நடக்கும். அதுல வந்து மொத்தம் வந்து முஸ்லீம் லீக் தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலந்துட்டு இருக்க மாட்டாங்க. 211 பேர் தான் கலந்துக்குவாங்க. 90 பேர் கலந்துக்க மாட்டாங்க. அப்போ தற்காலிக தலைவரா மூத்த அரசியல்வாதியா இருக்கிறதுனால இவரை டாக்டர் சத்யானந்த சின்ஹா தான் வந்து பொறுப்பேற்றுக்குவாரு. இவர் பொறுப்பேற்று 2 நாட்கள்ல இறந்துருவாரு. டிசம்பர் 11ஆம் தேதியில இருந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து பெர்மனன்ட் தலைவரா இருப்பார். இவர் பிரெஞ்சு நடையை பயன்படுத்தி அந்த தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னம்னாக்க அரசியலமைப்பு தினம் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கவனிங்கள். குடிமக்களிடையே அரசியல் விழுமியங்களை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் 26ஆம் தேதி அரசியல் தினம் கொண்டாடப்படுகிறது. அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்ட நாள் வந்து நவம்பர் 26, 1949. ஸோ இந்த தினத்தை வந்து அரசியலமைப்பு தினமா கொண்டாடுவாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து 1949 நவம்பர் 26ல இந்திய அரசியலமைப்பு சபை அரசியலமைப்பு சட்டவரைவை தயாரிப்பதற்காக பி.ஆர். அம்பேத்கர் அவர்களை ஒரு வரைவு குழுவை அமைத்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவர் வரைவு குழுவை எப்ப அமைச்சாங்க அப்படின்னாக்க ஆகஸ்ட் 29, 1947. ஆகஸ்ட் 29, 1947. அதனால இந்த டேட் தப்பா இருக்கு. அரசியலமைப்பு தினம் தான் அந்த தினம். சோ அதனால கூற்று 1 ரைட்டு, கூற்று 2 வந்து தவறு. அதுக்கடுத்து இப்போ 3வது கொஸ்டின் பார்ப்போம். ஜனவரி 26, 1950 அன்று இந்தியாவின் சரியான அரசியலமைப்பு நிலை என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சோ என்னவாக இருந்ததுன்னா ஒரு இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசா இருந்துச்சு. நம்ம விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை எஞ்சும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யாருக்கும் குடியா இருக்கிறது இல்ல. நம்மளுக்கு நம்மளே இந்திய மக்களாகிய நாம் அப்படின்றது தான் முகவுரையில. இதோட முகவுரையில இறையாண்மை, சமதர்ம,
சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ இறையாண்மை அப்படிங்கிற கான்செப்ட் அப்பயே சேர்த்துருப்பாங்க. 42ல தான் அந்த 2 வார்த்தை அதுக்குள்ள சேர்த்திருப்பாங்க. அது வந்து முன்னுரையில நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஆனா இந்த இதுல வந்து இந்த கொஸ்டின் தான் கரெக்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 4வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் மத்திய மாநிலங்களுக்கு இடையான அதிகார பகிர்வு வழங்க திட்டத்தின் எந்த அடிப்படை சட்டம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1935 சட்டம். இந்த 1935 தான் மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டிருக்கும். 1935 தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 1935 தான் இந்த கூட்டாட்சி முறை அப்படிங்கறது பெடரல் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா 3 பட்டியலா இருக்கக்கூடிய இந்த 7வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இன்ன பிற பட்டியல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திருக்காங்க இல்லையா. நான் அரசியலமைப்புல இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 இருந்துதான் நிறைய 60% சட்டங்கள் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால அதுல இந்த கூட்டாட்சி அமைப்பு அங்க இருந்துதான் எடுத்திருப்பாங்க. 1935 ரைட்டு. 1765 ஆண்டின் கிழக்கிந்திய கம்பெனி வங்காளம், பீகார், ஒரிஷா திவானி உரிமைகளை பெற்றது. திவானி உரிமையின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பக்சார் போரை நினைவு கொள்ளணும். 1764 நடந்த பக்சார் போருக்கு அடுத்துதான் பிரிட்டிஷ் வந்து முகலாயர்கள்ட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா திவானி உரிமை. இந்த திவானி உரிமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்க இந்த வங்காளம், பீகார், ஒரிஷா அந்த 3 பகுதியிலையும் வரி வசூலுக்கு பண்றக்கூடிய உரிமையும் நிர்வகிக்கக்கூடிய உரிமையும் அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. சோ அதுதான் இந்த இதுல சொல்லியிருக்காங்க. வருவாய் மற்றும் சிவில் நீதிமன்றத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்றதுதான் இது ஆன்சர் சரி. சுதந்திரத்துக்கு பிறகு அரசியலமைப்பு நிர்ணய சபையத்தின் அவசியத்தை பரிந்துரைத்த வரலாறுல இந்த கொஸ்டின் குரூப் 1ல நானே பண்ணேன். 1922 காந்தி வந்து அரசியலமைப்பு தேவை அப்படின்னு சொல்லி உணர்த்தி இருப்பாரு. ஆனா அதை வந்து தேவை அப்படின்னு சொன்னவர் வந்து 1934 வருஷம் இந்த கம்யூனிஸ்டோட பொது உடைமைவாதியோட முன்னோடியான எம்.என். ராய் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால பி தான் ஆப்ஷன் ரைட்டு. ஒழுங்குமுறை சட்டம் அம்சத்தில் இல்லாதது எது? இந்திய கிழக்கிந்திய கம்பெனி விவரங்களை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் ஆங்கிலேயர்களால் எடுக்கப்பட்ட முதல் படி ரைட்டு தான். முதல் முறையாக பிரிட்டிஷ்காரர்கள் நிர்வாகத்தின் அரசியல் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை அங்கீகரித்தனர். அது கரெக்ட். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இதை ரிப்பீட்டடா படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க அந்த கேள்விக்கு சம்பந்தமான அந்த சிலபஸும் கவர் ஆயிரும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கும் நிறைய கொஸ்டினை அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. அட்டன் பண்ண உங்களுக்கு அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஈஸியான ஸ்கோரை கொடுக்கும். 1773 ஆண்டு ஒழுங்குபடுத்தும் சட்டம் இந்தியாவின் மத்திய நிர்வாகத்தின் அடித்தளத்தை அமைத்தது. இது சென்னையில் உச்சநீதிமன்றத்தை நிறுவியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில உச்சநீதிமன்றத்தை நிறுவன கல்கத்தால உச்சநீதிமன்றத்தை நிறுவியிருப்பாங்க 1784. 1784 போர்ட் வில்லியம் அப்படின்ற இடத்துல ஒரு இதை நிறுவியிருப்பாங்க. உச்சநீதிமன்றத்தை நிறுவியிருப்பாங்க. ஒரு நீதிபதி 3 தலைமை நீதிபதிகள். சோ ஒழுங்குபடுத்தும் சட்டம் அதுக்கடுத்து ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1773 அம்சத்துல இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இந்திய விவகாரங்களில் நிர்வாக கட்டுப்பாட்டு வாரியம் கட்டுப்பாட்டு வாரியம் நிர்வகிக்கப்பட்டது அப்படின்றாங்க. இது தவறானது. இந்திய வருவாய், சிவில், ராணுவ விவகாரங்களை அறிக்கை செய்வதற்காக இயக்குனர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. இது வங்காள ஆளுநரை வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து வங்காள கவர்னர் ஜெனரல். வங்காளத்தில் இருக்க கவர்னர் ஜெனரல் வந்து மத்த பாம்பேல இருக்க மாகாணமா இருக்கட்டும், சென்னையில இருக்க மாகாணமா இருக்கட்டும், இந்த ஆளுநர்கள் அவரு கட்டுப்பாட்டுல கீழே வருவாரு. அதனால இது வந்து வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்றாங்க. முத இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் வந்து வாரான் ஹெஸ்டிங் அவர் தான். சோ இது ரைட்டு தான். அதுக்கடுத்து நிறுவனத்தின் ஊழியர்கள் எந்த ஒரு தனியார் வர்த்தகத்தில் ஈடுபடுவதையோ அதாவது லஞ்சம் பெறுவது மேக்சிமம் இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து ஊழல் நிறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுக்காண்டி தான் லஞ்சத்தை கட்டுப்படுத்தணுன்றதுக்காண்டி தான் கொண்டு வந்தாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தப்பு அப்படின்னா பிட் இந்திய சட்டம் 1784 கொண்டு வரப்பட்ட பிட் இந்திய சட்டத்துலதான் இந்த கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கறது ஒண்ணு நிறுவியிருப்பாங்க. சோ வந்து இந்த 3 ரைட்டு, அது தப்பு. அதுக்கடுத்து 9வது கொஸ்டின், பின்வரும் நடவடிக்கையில் எது தீர்வு சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. 1773 போடப்பட்ட இந்த சட்டம் அதாவது ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்றதுக்காக போடப்பட்ட சட்டம் தான் பிட் இந்திய சட்டம். அது தீர்வுபடுத்தப்பட்ட சட்டம். ஆனா 1781 போட்டிருப்பாங்க. இதுதான் தீர்வு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. செட்டில்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த பி ஆப்ஷன் ரைட். 10வது கொஸ்டின், 1784 ஆண்டு பிட் இந்திய சட்டத்தை பற்றி முக்கியமான உண்மைகள். முதல் முறையாக இந்தியாவின் கம்பெனி பிரதேசங்கள் இந்தியாவின் பிரிட்டிஷ் உடைமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரைட்டு, இந்த சட்டத்தின் கீழ் இந்தியாவின் கம்பெனி விவகாரங்கள் மற்றும் நிர்வாகத்தின் மீது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கட்டுப்பாடு வழங்கியது. ரைட்டு. பிரிட்டிஷ் இந்தியாவின் மையமாக்கல் முதல் படியாக இருந்தது. இது வந்து தவறு. அதனால ஏபி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து 11வது கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவின் மையமாக்கலுக்கான இறுதிப்படியான சட்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இந்த பாராளுமன்றம், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை போன்றே ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க 1833.
அது வரைக்கும் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட் வந்து அப்புறம் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. அதுல முதல் கவர்னர் ஜெனரல் வந்து வில்லியம் பெண்டிங் அப்படின்றவர் தான் இருந்திருப்பாரு. ஸோ 1833 தான் இதுக்கு சரியான விடை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பின்வரும் கூற்றுக்களை கவனிங்கள். இந்த சட்டத்தின் கீழ் ஈர்க்கப்பட்ட சட்டங்கள் சட்டம் என்று அழைக்கப்பட்டன. கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிக நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த நிறுவனமும் மற்றும் நிர்வாக அமைப்பாக மாறியது. இந்த இந்தியாவில் நிறுவனத்தின் பிரதேசங்கள் அவரது மாட்சிமை அவரது வாரிசுகள் நம்பிக்கையில் என்று அழைக்கப்பட்டன. அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் திறந்த போட்டி முறை அறிமுகப்படுத்துறது. மேலும் இந்திய நிறுவனத்தில் எந்த பதவியும் வைப்பதற்கு தடை விதிக்க கூடாது அப்படிங்கிறது. இது வந்து 1833 இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல், அடுத்த கொஸ்டின், வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல். நான் சொன்னேன் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் வந்து நம்ம வாரன் ஹெஸ்டிங் அவர்கள் தான். கவர்னர் அப்படிங்கிறது கவர்னர் ஜெனரல் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லிட்டா, இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 1833 பட்டய சட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிறது வந்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் நான் முன்னாடி கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தேன். அதனால அதுக்கு அந்த அம்சம் தான். பின்வரும் செயல்பாடுகளில் முதன்முறையாக கவர்னர் ஜெனரல் குழுவில் சட்டமன்றம் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் பிரிக்கப்பட்டன அப்படின்னு. சட்டமன்றம் மற்றும் நிர்வாக செயல்களை எந்த சட்டத்துல பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா கடைசியாக போடப்பட்ட சட்டம் 1853 சட்டம். இந்த சட்டத்துலதான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்கா நிர்வாகம் அப்புறம் வந்துட்டு சட்டம் அப்படிங்கிறத தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. நம்ம விதி 50 சொல்லுது இல்லையா, நிர்வாகத்தையும் சட்டத்தையும் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி 1853 தான் பிரிச்சிருப்பாங்க. இந்த 15 தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து டெய்லி வந்து இந்த பாலிட்டியா இருக்கட்டும் அல்லது எக்கனாமிக்ஸ் 2 சாப்டரை குரூப் 2 குரூப் 2 ஏ மெயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஜூம் மீட்டிங்ல நடத்துவேன். அது ஃப்ரீயா தான் நடத்துவேன். அதுல ஜாயின் பண்ணி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். டெய்லியுமே இந்த இது வந்து டெஸ்ட் அப்படிங்கிறதுனால வேகமா சொல்லிட்டேன். அங்க கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுவேன், பார்த்துக்குங்க. வீக்லி வந்து டெஸ்ட்டை மட்டும் அப்புறமேட்டுக்கு வீடியோவில் ஃபுல் கொஸ்டினாக போட்டு சொல்லிடுறேன். அப்புறம் இது ஈவினிங் வந்து 8:30 10 மணி வரைக்கும் அந்த ஜூம் மீட்டிங் நடக்கும். அந்த ஜூம் மீட்டிங்ல வந்து இந்த இதில் ஒரு எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் பாலிட்டியில மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு பாலிசி நோட்டு இதெல்லாம் படிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. அதுக்கு நம்மளால இயன்ற ஒரு ஹெல்ப் தான் இது. தேங்க்யூ.